இப்பொழுது இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் நிலவும் பதற்றம் எப்போது வெடிக்கும் என்பதற்கு நேரம் மட்டுமே வழிகாட்டி. ஆனால் இந்த சூழ்நிலைக்கேற்றபடி இந்தியா களத்தில் இறக்கவுள்ள அதிரடி போர் ஆயுதம் பினாக்கா. இந்தியாவில் சொந்தமாக உருவாக்கப்பட்ட இந்த பினாக்கா ராக்கெட் அமைப்பு கண்ணை மூடி திறக்கும் நேரத்திலேயே எதிரிகளை தூள் தூளாக்கிவிடும். இந்த ராக்கெட்டை DRDO உருவாக்கி இந்திய ராணுவத்திற்கு ஒப்படைத்து உள்ளது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் ஆகும். ஒரே ஒரு லான்ச்சரில் 12 ராக்கெட்டுகளை பொருத்தி கொளுத்தி அடிக்க முடியும். இந்த 12 ராக்கெட்டுகளும் வெறும் 44 வினாடிகளில் ஏவப்படும். இதில் விசேஷம் என்னவென்றால் ஒரே நேரத்தில் பல லான்ச்சர்களை இயக்கி ஒரு பெரிய பகுதியை சில நொடிகளிலேயே மொபைல் ஸ்கிரீன் போல அளிக்க முடியும். மேலும் இந்த பினாக்காவின் 3 முக்கிய பதிப்புகள் குறித்து தற்பொழுது பார்க்கலாம். MK1 என்ற ஆரம்ப மாதிரியானது 38 கிலோமீட்டர் வரை சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும் தன்மை கொண்டது. MK2 அதேபோல் 60 கிலோமீட்டர் வரையிலும், MK3 என்பது 75 கிலோமீட்டர் வரையிலும் செல்லும் தன்மை கொண்டது. ஒரு பினாக்கா பேட்டரியில் 6 லான்ச்சர் வாகனங்கள், 6 லோடர் வாகனங்கள் மற்றும் 2 கட்டுப்பாட்டு மையங்கள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு லான்ச்சரிலும் 2 பாட்கள், ஒவ்வொரு பாட்டிலும் 12 ராக்கெட்டுகள். இதன் மூலம் ஒரு பேட்டரியில் இருந்து ஒரே நிமிடத்தில் 72 ராக்கெட்டுகள் புறப்பட்டு செல்வதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒவ்வொரு ராக்கெட்டும் சுமார் 100 கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து சென்று இலக்கை துல்லியமாக அழிக்கும் தன்மை கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இந்த லான்ச்சர்களில் ப்ரீ மார்க்மெண்டட், டேங்க் எதிர்ப்பு, தீ வைக்கும் கன்னிவெடிகள் என பல்வேறு வகையான அபாய கருவிகளை பொருத்தலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் உள்ள ப்ரீ பிராக்மெண்டட் வெடிப்பொருள் வழக்கமானவையுடன் ஒப்பிட்டால் 30% கூடுதல் அழிவை ஏற்படுத்தும் எனவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் ஆத்ம நிர்பர் பாரத் முயற்சியின் வெற்றிதான் இது. பாகிஸ்தான் எல்லையில் விரைந்தால் பினாக்கா என்னும் மின்னல் அதிரடிக்கு எதிரிகள் பதுங்க வேறு வழியே கிடையாது என்பதுதான் உண்மை. பினாக்கா ஒரு ராக்கெட் லான்ச்சர் மட்டும் கிடையாது, அரக்கனை களத்தில் பிளவுபடுத்தும் இந்தியாவின் வலிமையான அடி.